வாங்க வாங்க வணக்கம். கொஞ்சம் பூ கொடு. என் தட்டுல இருந்து பூ தீர்ந்து போச்சு, உன் தட்டுல இருந்து கொஞ்சம் பூ கொடு. உள்ள இருக்கு, உத்தரவு மேடம், உத்தரவு. சிதம்பரம் பரவாயில்ல உட்கார்ற. சிதம்பரம் உனக்கு 60 ஜாம் ஜாம் நடக்குது. வரவேற்பு நின்றுகிட்டு இருக்கு என் கொண்டு சாந்தியும் இவன் வளர்ப்பவன் சுந்தரம் பழகிறத பார்த்தா அவங்க 2 பேருக்கும் எப்படா கல்யாணம் நடக்க துடிக்கிற மாதிரி இருக்குதுடா. நான் பார்த்து அவங்க பழகுறத நான் பார்த்த அளவுக்கு நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. சுந்தரம் லண்டன் போய் படிப்பை முடிச்சுட்டு வரட்டும், சாந்திக்கு அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சது. எனக்கு என்னமோ அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பற்றி அதுக்கு அப்புறமா சுந்தரத்தை லண்டனுக்கு அனுப்புறதுதான் நல்லதுன்னு தோணும். அவங்க சின்ன சிறுசுக தானே, படிப்பு லண்டன்ல இருக்கு, கல்யாணம் நம்ம கையில இருக்கு. எப்ப செஞ்சா என்ன கமலம்? ஐயா, என் வீட்டுல விளக்கேற்றி வச்சு நான் இவ்வளவு சீரும் சிறப்புமா இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். உங்க பொண்ணு சாந்திக்கும் என் பையன் வளர்ப்பு மகன் சுந்தரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதாயா என்னுடைய. சரி, தம்பதிகள் முதல் மாலை மாட்டீங்க.
கண்ணை மூடிட்டு இருக்கிறது? சாந்தி ப்ளீஸ், 2 நிமிஷத்துல வந்துட்டேன். என்ன சத்தத்தை காணோம்? என்ன பண்றீங்க? இதோ வந்துட்டேன், வந்துகிட்டே இருக்கேன். கண்ணை திறக்காத, கண்ணை திறக்கூடாது. சீக்கிரம் வாங்க, இல்லன்னா கண்ணை திறந்துருவேன். இது என்ன தெரியுமா? இந்த வீட்டு மருமகளா வர்றவங்க போட்டுக்கணும்னு எங்க அம்மா கொடுத்தாங்களே, வயிறு அட்டிகை இது. சுந்தரம், உங்க குரல்ல ஏன் அசடு வழியுது? என் குரலே அப்படி. உங்க கையால இந்த அட்டிகை போடும்போது ஆசை கலந்து ஒரு ஏமா வைக்கப்படுற? நாங்க என்ன அந்நியமா அசலா? உனக்குத்தான் அவன், அவனுக்குத்தான் நீன்னு முடிவாயிடுச்சே. டேய், நீ போற ஊரு லண்டன் பட்டணம். அங்க பவுன் நிறத்துல கவுன் போட்டுக்கிட்டு இருப்பாளுங்க, அசந்துராத. சரிப்பா. என்னது சரிப்பா? கிறுக்கு பயல ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டு. அப்பா, தம்பி அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டான்ப்பா. அவன் நல்லபடியா படிச்சு திரும்பி வருவான். டேய் சுந்தரம், அப்பா முன்னால எனக்கு சத்தியம் பண்ணி கொடுடா. சத்தியங்கா. சத்தியத்தை காப்பாத்துவான். வா, கடைக்கு போயிட்டு வந்துருவான். சரிப்பா. மாமா அக்கா வந்திருக்கிறத சொல்லக்கூடாது. இப்படி ரசடு. நானா அசடு? லண்டன் வந்து வெள்ளக்காரை அடிச்சுட்டு வந்துருவேன் அப்பா சந்தேகப்படுறாரு. என்ன போய் அசடுங்கிறிய? படிக்க போன விஸ்வாமித்திர எந்த மேனையாவது மயக்கிடுவ. மாமா அக்காவும் பயப்படுறாங்க. உனக்கு அந்த பயம் இல்லையா? சுந்தரம், எனக்கு துரோகம் செஞ்சுட்டு இன்னொருத்தி கூட பழகுறதுக்கு உங்க இதே இடம் கொடுக்காதுன்னு எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ வெரி மச். ஆமா, நீங்க ஹாஸ்டல்ல தானே தங்க போறீங்க? ஆமா. இந்த ஹாஸ்டலுக்கும் ஹோட்டலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன? என்ன? ஹோட்டல்லயும் தங்கலாம் சாப்பிடலாம், ஹாஸ்டல்லயும் தங்கலாம் சாப்பிடலாம். இதுல என்ன பெரிய வித்தியாசம்? HOTEL ஹோட்டல், HOSTEL ஹாஸ்டல். இந்த ரெண்டுக்கும் எஸ் தான் வித்தியாசம். இந்த எஸ் எதை குறிக்குது? எதை குறிக்குது? ஸ்டடி, படிப்பை குறிக்குது. Yes, yes, you are correct. S stands for study and also for Shanti. ஆண்டவன், பிள்ளையாரப்பா, முருகா, எண்ணம் போல வாழ்வு, எல்லாம் நல்லபடியா நடக்க வழிகாட்டு. ஜாம்பரம் அண்ணே, சாரங்க வந்தா ஸ்விம்மிங் பூல் வர சொல்லு. சரிண்ணே. ஐயா, ஹார்லிக்ஸ். பிள்ளை எல்லாம் சாப்பிட்டாங்களா? அப்பவே சாப்பிட்டாங்க. ஐயா தானே? ஐயா, ஹார்லிக்ஸ்ல சக்கரை இல்லாம தானே அண்ணனுக்கு கொடுத்தேன். ஆமாங்க. அதான் என்னங்க அண்ணன் முகத்தை பாத்தீங்களா? பார்த்தனே, ஏதோ கொஞ்சம் கலவரமா இருக்கிற மாதிரி தெரியுது. அது உங்களுக்கு புரியுதாக்கும்? புரியுது புரியுது. புரிஞ்சுமா பேசாம இருக்கீங்க? அவர்கிட்ட போய் என்னன்னா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு 4 வார்த்தை எதமா கேட்க. ஆமா, நான் கேட்ட உடனே எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட போறாரு பாரு. நீங்க கேட்கல, அவர் சொல்லல. இப்ப சாரங்க வரப்போறான், அவங்கிட்ட மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்ட போறாரு. ஐயான்னு சொன்ன பத்தாதோ, சேவலையும் கூட சேர்த்துக்கணுமா? அண்ணன் தயாரிச்சு விக்கிற லுங்கிக்கு சேவல் மார்க் லுங்கின்னு பேர் வச்சாலும் வச்சாரு. அது பிரபலமானது மாதிரி அண்ணன் பேர்லயும் சேவல் சேர்ந்து சேவல் சிதம்பரம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா சாமி? சரி சரி தாரங்க, நீ வந்த உடனே ஸ்விம்மிங் பூலுக்கு சீக்கிரமா உன்னை வர சொன்னாரு அண்ணன். ஆல் ரைட். ஏய் சாமி, ஸ்விம்மிங் பூலுக்கு காப்பி அனுப்பு. பெரிய இன்சூரன்ஸ் ஆபீசர் மாதிரி போறேன். சும்மா இருந்த என்ன பிடிச்சி ஸ்விம்மிங் பூலுக்கு வாங்க, இல்லைன்னா பாட்டி படத்தை உடைச்சிருவேன்னு சொன்னீங்களே, இங்கேயே எடுத்துக்கிட்டு கொஞ்சம் போக தள்ளி போனா. ஆட்டு வண்டி மாதிரி கையில கயத்தை கொடுத்தாங்க. குதிக்கிறதுனா குதி, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு குதிரா. பெரிய சூரப்புலி மாதிரி வந்தா. ஏமா, நீ என்ன சவுத்தலைன்னு நினைப்பா? உள்ள விழுந்து தண்ணிய குடிச்சு மூச்சை விட்டுடாத. கொஞ்சம் காலை எடு, இப்படி வாங்கலையே. ஐயா வணக்கம். யாரங்கண்ணா? வா அது இந்த பசங்க பார்த்து.
கோபம் பாத்தீங்களா? இந்த சாரங்களும் இறந்து போன அம்மாவையும் தவிர உங்க மனசை யாராலையா புரிஞ்சுக்க முடியும்? அவளை கைபிடிச்ச பிற்பாடு தாண்டா எனக்கு லட்சுமி கடாட்சியமே வந்தது. சொத்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சொந்த பந்தம் எல்லாம் என்ன சுத்தி சுத்தி பறந்து அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அவதானடா என்கிட்ட சண்டை போட்டு வாய் கொடுத்துக்கிட்டு. ஆனா தனக்குன்னு கேட்டது ரெண்டு விஷயம். இவ்வளவு செல்வத்தை கொடுத்த கடவுள் எங்களுக்கு பிள்ளை செல்வத்தை மாத்திரம் கொடுக்க. அதான் உங்க மச்சரிச்சு பிள்ளையும் பொண்ணையும் எடுத்து வளர்த்து பொண்ணை திருவாரூர்ல கட்டி கொடுத்துருக்கீங்க. புள்ள சுந்தரத்தை லண்டனுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க படிக்கிறதுக்கு. அது ஒண்ணுதாண்டா என்னால செய்ய முடிஞ்சது. இன்னொன்னு என்ன? நாங்க 2 பேரும் சேர்ந்து காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரணும்னு சொன்னோம். அதைத்தான் என்னால கடைசி வரைக்கும் நிறைவேற்ற முடியும். அதுக்கு அம்மாவுக்கு அண்ணன் வளர்க்கிற நாய் உன்னை போடுற போட்டுல அந்த ஆளுக்கு புத்தி வரணும். உன்னை ஒரே பீதாம்பரம் ஏண்டா இப்படி வாயிலா ஜீவனை போட்டு அடிக்கிற? இது மண்டைய உடைச்சாதான் அந்த கிழத்துக்கு புத்தி. அண்ணனையா இவ்வளவு கேவலமா பேசுறேன்? அவர் நமக்கு அண்ணனா இருந்தாலும் பெத்த தகப்பனுக்கு சமானண்டா. அவர்கிட்ட போய் மரியாதையா மன்னிப்பு கேட்டா. இப்ப நான் எப்படி ராஜா மாதிரி இருக்கேனோ அதே மாதிரி உன்னையும் வச்சு பாடுறா. இந்த நாய்க்கு போடுற வைட்டமின் சோறு தானியா உனக்கு போடுறா. பாரு, உன் பேர பிள்ளைகள் வர்றாங்க. அவங்கள பார்த்தாவது நீ திருந்து. தாத்தா தான் உன்னை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் நீ வந்த? பாட்டியா மீசம்படி பேசுது. சரி எல்லாரும் வாங்க. அண்ணன் வர போறாரா? முதல்ல வீராப்பா பேசுனேன். இப்ப அண்ணன் சொன்ன கிடு நடுக்கிறீங்க. ஒன்னும் வளராத. படி, நான் கேட்கிறேன். அன்புள்ள அப்பாவுக்கு வணக்கம். நலமறிய ஆவன். இங்கு நான் தங்கியிருக்கும் ஹாஸ்டலில் எந்தவித குறையும் இல்லை. தாங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இங்கு இந்த எடுத்து சென்ற ஊறுகாயும் பருப்பு பொடியும் உபயோகிக்கவில்லை. காரணம் அவைகள் இங்கே வருவாய் பசங்க எடுத்து காய வைக்கிறா, கெட்டு போயிடா. என்ன சிரிப்ப? அது இங்க இருந்து சொன்ன எப்படி மாமா? லெட்டர்ல எழுதணும். ஓஹோ, அவன் அங்கே இருக்கானா? இது என்ன இன்னொரு லெட்டர்? எனக்கு கொடுமா. என் லெட்டர் நீ படிச்சிடல, போன லெட்டர் நான் படிக்கிறேன். நல்லா படிப்பேன். இதுல என்ன வைக்கம்? அன்புள்ள சாந்திக்கு சுந்தரம் எழுதி கொண்டது. இங்கு நான் எஸ்ஸில் தான் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். அந்த எஸ் சாந்தி இல்லை. சரி, ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமியை சிரித்து விளையாடி சிறப்பாக கொண்டாடுவோம். அதில் கலந்து கொள்ள இந்த ஆண்டு எனக்கு வாய்ப்பில்லை. அடுத்த சித்திரை நிலவு நமக்கு தேன் நிலவாக அமையும். அப்போது நீ என்னுடைய எஸ்ஸாக இருப்பாய். இப்படிக்கு ஆமா, அது என்ன கடைசியில ஒரு எஸ்? அது ஸ்ரீமதி சுந்தரமா இருப்பேன்னு இருக்கேன். ஆஹா, எஸ்லே விளையாடுறான் போல இருக்கு. நான் எஸ் சொல்லிட்டேன்ல, அதையே புடிச்சு. பால்நிலாவில் தொட்டில் கட்டி ஆடு கண்ணே ஆடு. பாசம் அன்பு தெய்வம் என்று பாடு கண்ணே பாடு. குயில்கள் கிளிகள் அணில்கள் எல்லாம் உங்களைப் போல தம்பி. உலகம் என்னும் உருண்டைப்பந்து உள்ளது உங்களை நம்பி. வானத்தில் படுத்து சிரிக்கும் வெள்ளி நிலா, ஆனந்த இறக்கை விரிக்கும் பிள்ளைகளா. வானத்தில் படுத்து சிரிக்கும் வெள்ளி நிலா, ஆனந்த இறக்கை விரிக்கும் பிள்ளைகளா. மழலைகள் திங்கும் முத்து குறுநகை உங்கள் சொத்து. மழலைகள் திங்கும் முத்து குறுநகை உங்கள் சொத்து. பஞ்சங்கள் இல்லாத முல்லை சொத்து. Yeah.
பாசம் என்பது சுமந்து தெய்வம் வானத்தில் படுத்து சிரிக்கும் வெள்ளி நிலா ஆனந்த இறக்கை விரிக்கும் பிள்ளைகளா மழலைகள் சிந்தும் முத்து குறுநகை உங்கள் சொத்து பஞ்சங்கள் இல்லாத முல்லை சொத்து பௌர்ணமியாகும் மண்ணும் விண்ணும் ஜொலிக்கும் நினைவு வளர்ந்தால் உங்கள் அறிவும் மேதைகள் போலே மணக்கும் அந்த நிலாவை ஆகாயத்தில் வைத்தவன் பெயர்தான் இறைவன் இந்த நிலாவை எங்கள் கையில் தந்தவன் பெயர்தான் தலைவன் வானத்தில் படுத்து சிரிக்கும் வெள்ளி நிலா ஆனந்த இறக்கை விரிக்கும் பிள்ளைகளா மழலைகள் சிந்தும் முத்து குறுநகை உங்கள் சொத்து பஞ்சங்கள் இல்லாத முல்லை கொத்து மிஸ்டர் ஏகாம்பரம் எதையுமே தீர்மானிக்க முடியாத நிலைமையில இருக்கும் எல்லாத்தையும் டாக்டர் சர்மா கிட்ட விவரமா சொல்லியிருக்கேன் எந்த நிமிஷமும் சீரியஸ் ஆகலாம் அதனால அதிர்ச்சி தரக்கூடிய எந்த செய்தியும் அவருக்கு சொல்லாதீங்க பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன் மருந்து கொடுத்துட்டு வாங்க எதுக்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கும் சொல்லி அனுப்பிச்சிருங்க Please book a call to London. Yes. Address C. Sundaram, Indian Students Hostel, London. Yes, please. அண்ணா மூஞ்சல முடிக்காதன்னு சொன்னீங்கன்னா இந்த காய்ச்சல காட்டுறதுக்காக நான் வந்து 8 வயசுல எங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ள சேர்க்கலன்னா நீதானே இருந்து என்ன செல்ல பிள்ளையா வளர்த்து நான் வந்திருக்கேன் என்ன அண்ணே நீ எவ்வளவு புத்தி சொல்லிருப்ப நான் கேட்கல கேட்டுக்கிட்டு போயிட்டேன் அண்ணே நான் இனிமே காசு வேணும்னா யாருன்னு சொந்தக்கார பயில ஒரு பயில என்ன கேட்க மாட்டானுங்களே அண்ணே ஐயாவுக்கு என்ன சாரங்கா ஐயாவை பாத்தியா நம்ம எல்லாம் விட்டுட்டு போறாரா என் லைஃப்ல ஐயா இந்த மாதிரி பார்த்தது இல்லையே ஐயா சாரங்க வந்திருக்கேன் இப்ப போய் அண்ணனுக்கு சேவ் பண்ண போறியா இப்ப கூட ஐயா நல்லா இருந்தா சேவ் பண்ணான்னு சொல்லுவாரு 25 வருஷம் ஒழுங்கா சவரம் பண்ணி முடுறா உனக்கு ஒரு வெள்ளி விழா கொண்டாடி இந்த ஊர்லயே உனக்கு ஒரு பங்களா வாங்கித்தாரேன்னு சொன்ன வாய் சோர்ந்து போய் கிடக்கு எதையும் சாதிச்ச இந்த இமயமலை திடீர்னு இப்படி சரியும்னு நான் நினைக்கவே இல்லைடா நினைக்கவே இல்லை
இவர் எள்ளுங்கிறதுக்கு முன்னால நான் என்னையா நிப்பேனடா. இந்த ஏகாம்பரத்துக்கு நான் ஒண்ணுமே செய்யலையேன்னு சதா சொல்லிக்கிட்டே இருப்பார். எனக்கு ஒண்ணுனா ஒண்ணும் செய்யல. இப்ப இதையா அவன் கேட்டான்? தேரு சாஞ்சி கிடக்கிற இந்த நிலைமையில தேங்காய் உடைச்ச மாதிரி உனக்கு நான் பதில் சொல்ல முடியல. சாரங்கா, அண்ணன் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட தான் சொல்லுவார்னு இருந்தாலும் உள்ளூர எங்கிட்ட எவ்வளவு பாசம் வச்சிருந்தாருங்கிறது உனக்கு தெரியாதா? ஆமாங்க ஐயா. அப்ப என் மேல பாசம் இல்லன்றியா? ஏன்டா இப்படி போட்டிக்கு வர்றேன்? நாம இப்ப போட்டி போடுற சமயமா இது? ராமரே மறைஞ்சிட்டாலும் லட்சுமணனா பரதனா நாம இருக்க வேண்டாமா? அது உன் கையில தான் இருக்கு. வாங்க அண்ணே, வாங்க. வாமா அண்ணா, பெரிய அண்ணி வந்திருக்காங்க. கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கண்ணா. சிதம்பரம், என்னடா இப்படி செய்துட்டு உங்களை எல்லாம் தூக்கி வளர்த்தவும் குழந்தையாட்டம் இருக்கிறேன். என்னை எடுத்து போடுற வரைக்கும் இருக்க கூடாதா? பிரின்சிபால் ஆயிட்டேன். எனக்கு கால் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே சித்தப்பா, ஏற்றுதானே அதுக்கு ஆர்டரே வந்தது. பின்னாடியே தண்ணி வந்துடுச்சு. சிவபிரகாசம், பாரு சித்தப்பாவை. தகுந்தலா அப்பாவை பாத்தியா? மாமாவுக்கு என்ன உடம்பு? எனக்கு முன்னாடியே கடிதாசி எழுதிருக்க கூடாது? தந்தியிலையும் டங்காலையும் விஷயத்தை சொல்ற வரைக்கும் ஏன் விட்டு வச்சீங்க? என்ன மாப்பிள்ளை இப்படி கேக்குறீங்க? ஒரு நாளைக்காவது அண்ணன் தலைவலி காய்ச்சல்ல படுத்தது உண்டா? என்னமோ எதிர்பார்க்காம இப்படி நடந்து போச்சு. தம்பி சுந்தரத்துக்கு தகவல் கொடுத்துட்டீங்களா? லண்டனுக்கே நான் ட்ரங்கால் போட்டு பேசினேம்மா. நான் எப்படியாவது புறப்பட்டு வந்துடுறேன்னு அழுதுகிட்டே சொன்னாமா. நான் அப்பவே சொன்னேன் அவ்வளவு தூரத்துக்கு அனுப்ப வேண்டாம்னு. மாமா கேட்கல. இப்ப கொள்ளி வைக்கிறதுக்கு கூட பிள்ளை உதவுறானோ இல்லையோ? வாய் வயிறுமா இருக்க, அழக்கூடாது. வா இப்படி. ஐயோ அம்மா, உனக்கு வருஷ வச்சு சீமந்தத்தை சிறப்பா நடத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அக்கா, இப்பெல்லாம் ஆஸ்பத்திரியில பிரேமா பிரசவத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு பெரியத்தான் சொன்னாரு. ஐயோ பெரியப்பா, என்னால தாங்க முடியலையே. ஐயோ, நான் என்ன பெரிய அண்ணே, உன்னை இந்த நிலைமையில பார்க்கவா பிறந்தவன் வரணும்? ஐயோ, என் கொலை எல்லாம் நடுங்குதே. அண்ணே, வசதி இல்லாத உன் தங்கச்சி வந்திருக்கேன். என்ன கண்ணை திறந்து பாரு. வந்துட்டீங்களா? எனக்கு முந்தி எல்லாரும் வந்துட்டாங்களே. கவர்மெண்ட் பஸ்ஸ நம்புனேன். அவன் கல் தோசைன்னு மாமண்டூர்ல வண்டியை போட்டுட்டான். எனக்கு முந்தி எல்லாரும் வந்துட்டாங்களே. வாடி பெரிய மாமாவை பாருங்க. அண்ணே, சதியாட்டம் பொண்ணு பெத்து வச்சிருக்கிறேனே. நீ இருந்தா லண்டன் மாப்பிளைக்கு கட்டி கொடுத்துருவேன் நான் கனவு கண்டனே. அண்ணே, இப்ப என் கிளிய நான் யாரு கையில ஒப்படைப்பேன்? இத்தனை பேர் இருந்து உனக்கு ஒரு ரோசா மாலை வாங்கி போட ஆள் இல்லையா? ஏங்க அப்படி வாருன்னு கத்துற? நீ சத்தம் போட்டா அவரை சாவடிச்சிடாத. அப்படியா? ஒன்னும் ஆகலையா? சாதித்தனத்தை எல்லாம் பார்த்த உடனே என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். ஆமா, ஏண்டா உன்னை எப்படா உள்ள சேர்த்தாங்க? பீதாம்பரம், எல்லாரையும் ஹாலுக்கு கூட்டிட்டு போய் ஆளுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடு. சரிண்ணே, எல்லாரும் மண்டாச்சு. ஆனா லண்டன்ல இருந்து சுந்தரன் தான் வரல. பண்ணிடுவான். ஏண்டா தம்பி, எனக்கு எங்க ரூம்? முட்டை பத்திர பந்தல் போட சொல்றாங்கவா? எல்லாரும் வந்துட்டாங்க. சொந்த பந்தமெல்லாம் சில சில நம்ம மட்டும் இப்படி காஞ்சு தேஞ்சு போயிருக்கிறோமே. என் கண்ணு உனக்கு சுந்தரத்துக்கு ஒரு முடிச்சு போடுறதுக்குள்ள இந்த பாழா போன கடவுள் எங்க அண்ணனுக்கு இந்த கதியை உண்டாக்கிட்டானே. ஆமாமா, பாரு சாந்தி போறத பாரு. நல்லா அடக்கோழி மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு சுந்தரத்துக்கு வலைப்பட பாக்குறேன். விட்டுவனா? இருடி இரு. அங்க பாரு, கோபி கீதம் ஒருத்தர் கண்ணாலே பார்த்து பேசி திட்டினாங்க. நீ ஏன்டா சிரிக்கிற? ஒண்ணும் மட்டமானவன். போன இடத்துல படிப்புல தான் கவனத்தை செலுத்துவான். சவுந்தலா, இது வரைக்கும் நான் சொன்னபடி நடக்குதா இல்லையா? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. உன் தம்பி திரும்பி வர்ற போது ஒரு வெள்ளக்காரியோட வரானா இல்லையா பாரு. ஐயோ, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்களேன். எப்ப பார்த்தாலும் அவனை பத்தி மட்டமா பேசுறதுதான். அதுவும் இந்த நேரத்திலயே அவனை பத்தி பேசுறது. போன இடத்துல நல்லபடியா படிச்சு வர்றேன்கான்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாமா, பெரிய சத்திய கீர்த்தி உன் தம்பி. நான் போய் இதை உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேனே.
கோழியும் கூவுது, ஒன்றும் நடக்கலையோ? இல்லாம இருக்க ஊரு. ஏண்டா அண்ணன் ராத்திரி சாவல? வைத்தியமா? இல்ல இல்ல கேட்டேன், எல்லாம் அமைதியா இருக்கேன்னு. நீ எதுக்கு இன்னைக்கு சனிக்கிழமை போய் ஒரு கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்துரு. கோழி குஞ்சா? இப்ப எதுக்குங்க? குருமா வைக்க. நீ போய் இடியாப்பம் பண்ணுப்பா. போன நீ எதுக்கு மார்க்கெட்டுக்கு போய் ஒரு கருப்பு கோழி குஞ்சா வாங்கிட்டோம். அதுல வெள்ளை மயிர் இல்லாம பாட்டு வாங்க. ஏன்னா தனி போனோம் தனியா போவாதுன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல எங்க அண்ணன் இருக்கானே, நடு அண்ணன், எதை எதை எப்ப சுருட்டலான்னு பாட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம முந்திக்க வேணாம். இப்ப தாங்க நீங்க ரொம்ப தெளிவா பேசுறீங்க. நான் பகல்ல தானே அப்படி பேசுவேன். 5 மணிக்கு மேல ஓடுவேன். சேகண்டி ஓடுறவன் இந்த மோளம் அடிக்கிறான். அவன் நல்லா அழுவறதுக்கு உன்ன மாதிரி தடி பைய 4 பையன் அண்ணா அண்ணா சரி சரி சரி, புரியுது புரியுது. அப்படி 4 பையனை கூட்டிக்கலாம். சரி சீக்கிரமா சரி. நான் செத்தும் தொலைய மாட்டேன்றான். அடிக்கடி மூச்சு வாங்கிட்டே இருக்கான். அவளா என்ன நல்லமா தண்ணி ஊத்துற மாதிரி போய் கழுத்துக்கு அப்புன்னு குடிச்சிட்டேன். ஏப்பா, இது என்ன சாதமா அச்சரவாகத்து குளமா? யோ ஐயா சாமி, சாம்பார கொட்டியாண்ணா நெய் ஊத்துற மாதிரி ஊத்துறேன். நெய்யா? உன் ஜென்மத்திலேயே நெய்ய பாத்துருக்க மாட்டியே. சாப்பிடு. சாப்பிடுறா. ஏய், கொஞ்ச நாளைக்கு கறி சாப்பாடு கிடையாதுடா, சமாளிச்சுக்கடா. சீக்கிரம் சாப்பிடுறா, தலைக்கு மேல வேலை இருக்குடா. ஐயா படுத்தாலும் எடுத்தாரு, கல்யாண வீடு மாதிரி வடிச்சு கொட்டுக்கிட்டே இருக்கட்டா. காரியம் முடியாம ஒரு பயலுக்கு அசைய மாட்டாக்கி போட்டு இருக்கடா. நான் ஒரு தம் எடுத்துக்கிறேன்டா. பாப்பி பாப்பி, பாருங்க, பாப்பி சாப்பிடாம வந்துருச்சுங்க. ஐயா இருக்கிற நிலைமையில அதுக்கு சாப்பிட பிடிக்குங்களா? நாய் நன்றி உள்ள ஜென்மமாச்சுங்களே. ஆமா ஆமா, நன்றி உள்ளது. அது எடுக்கட்டுங்க, நீங்க வாங்கய்யா சாப்பிடலாம். நான் சொன்னதுக்காக ஒண்ணும் மலைக்காதீங்க. அது வாயில்லா ஜீவன். எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்ய நம்ம எல்லாருக்கும் சக்தி வேணும்ல. வாங்க சாப்பிட போலாம். சாத்தி மாமா, நாம போய் சாப்பிடலாம். இல்ல மாமா, நீங்க போய் சாப்பிடுங்க. மாமாவை நான் பார்த்தேன். ஏண்ணே ஐயா சாமி அண்ணே, சமையல்லாம் டால்டாவில அண்ணே. ஆமா, அதான் ரொம்ப பிரமாதமா இருந்தது. காலையில பொங்கல் வடை ரொம்ப நல்லா இருந்தது. கூட ஒரு கரண்டி கேட்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளேயும் அடுத்த வேலைக்கு போட்டியே. அடுத்த வேலைக்கு போட வேணாமா? ஆளை பாரு, வேலையை பாரியா. பாத்தியாண்ணே, பெரிய இடத்து சமையல்லாம் டால்டாவில தான். அதான் சாப்பாட்டிலே தெரியுதே. எல்லாம் செய்யறது இடியப்பான், ஆனா பேரு தட்டிட்டு போறது இந்த ஐயா சாமி. ஏண்ணே, 2 லாத்துனே மத்தியானம் ஒரு புடி பிடிக்கலாம். 2 டின்னர் டால்டா போறதுனால மத்தியான சாப்பாடு ரொம்ப விசேஷமா இருக்கும். சாமுண்டே, இங்க வா. இந்தா உன்னை வெறுங்கையா அனுப்பப்படாதுன்னு நடையா இதை கொடுத்து அனுப்புறாரு. வாங்கிட்டு போய் ஏதாவது இருந்தா சொல்லி அனுப்புறோம். நல்லா இருக்கு சாரங்கண்ணே. பணத்துக்காக நான் அங்க இருக்கேன். அது எங்களுக்கு தெரியாதாப்பா, நீ எதுக்கு இருக்கேன்னு வாங்கிட்டு போடுறதா? தெரிஞ்சிருந்துமாயா என்ன தடுத்துறீங்க? ராமண்டே, அவசியம் இருந்தா நிச்சயமா நான் உனக்கே சொல்லி அனுப்புறேன். ஐயா,
கேவலையாவை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிங்க போவேன்? நீங்க சொல்லி அனுப்பும் போது நான் வேற யாருக்காவது ஊதிக்கிட்டு இருந்தா அப்புறம் இங்க வந்து ஐயாவுக்கு ஊத முடியாம போயிடும். அவரு இப்ப தின்னு வளர்ந்தவங்க, அவருக்கு ஊதாம நான் வேற யாருக்கு ஊத போறேன்? ஊதிட்டு தான் போவேன். பேசாம போப்பா. யாரே? என்ன வேணும்? வணக்கங்க, என் பேரு வைத்தி. சேவல் சிதம்பரத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், பார்க்க வந்திருக்கேங்க. இவ்வளவு அக்கறையா வந்திருக்கியே, நீ யாரப்பா? நீங்க யாரு? என்னது? நீ யாருன்னு சொல்ல வந்துட்டு இப்ப நீங்க யாருன்னு என்னையே கேக்குறியா? நீங்க யாருன்னு சொல்லிட்டா நான் யாருன்னு சொல்றதுக்கு நல்லா இருக்கும். என்னப்பா நம்ம விளையாடுற? விளையாடுற நேரமா இது? என்ன பெற்றவர் படுத்துட்டு இருக்காரு. உன்னை பெத்தவர் படுத்திருந்தா உடனே போய் பாரு. இங்கதானே படுத்துட்டு இருக்காரு. இங்க படுத்திட்டு இருக்காரா? இங்க எங்க அண்ணன் தானே படுத்திட்டு இருக்காரு. ஓ, சேவல் சிதம்பரம் உங்களுக்கு அண்ணனா? பின்ன நீயா எங்க அண்ணன்? சித்தப்பா. இருப்பா, சித்தப்பா பின்ன அப்பாவோட தம்பி அத்தையா? என்னப்பா புது கதையா இருக்கே? உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. அப்பா கொஞ்ச நாள் காஞ்சிபுரத்துல நூல் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரா? ஆமா. உங்க தீபா சிந்தாமணி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சிந்தாமணி சிதம்பரத்திற்கு ஒரு பையன் பிறந்தானே, அதாவது தெரியுமா? தெரியாது. அந்த பையன் வைத்தியநாத. இது பித்தளா. இவன் சொல்றது அவ்வளவு போய். யாரு சித்தப்பா? இவர்தான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. அத்தானா? உங்களை நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா முதல் சந்தர்ப்பத்திலேயே போய் பித்தலாட்டங்கிற வார்த்தைலாம் வரும். டேய், மரியாதையா சொல்றேன், இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. ஏன்னா எங்களை என்ன ஏமாந்தவங்க நினைச்சியா? எங்க அண்ணனுக்கு ஒரு ஆசை நாயகி இருந்து அவளுக்கு ஒரு புள்ள பிறந்திருந்தா எதுக்காக இவளையும் இவ தம்பியையும் எங்க அண்ணன் ஸ்வீகாரம் எடுத்துக்கணும்? கரெக்ட் கல்யாணம். சரியான பாயத்தை பிடிச்சிட்டேன். என் தங்கச்சி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற. அப்போ நீங்கதான் கல்யாணி அத்தையா? அத்தையா? நான் அத்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு, ஆசை தங்கச்சி ஒண்ணு இருக்குதுன்னு. எங்க அண்ணன் சொல்லுவாரா? ஆமா. என்ன பத்தி சொல்லுவாரா? ஆமா. என்ன சொல்லுவாரு? அட என்னங்க இது? அவன் ஏதோ சொத்துல பங்கு வாங்குறதுக்காக பிள்ளைன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அவங்கிட்ட போய் சொந்தம் கொண்டாடுறீங்களே. யார் யாருக்கு எது எது மேல குறியோ அவங்க அதை பத்தி தான் பேசுவாங்க. இதான் சொன்னேன். எங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் பேசி தப்பிக்கவே முடியாது. அவர் ஒரு அரை அரைஞ்சாருன்னா ஒரு வாரம் எழுந்திருக்க முடியாது. அதுலயே மாமனாருன்னா அவருக்கு அவ்வளவு உயிர். அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்களா? நீங்களே அவனை வெட்டி போட்டுருவீங்க. நான் ஒன்னும் வெட்டி போட மாட்டேன். எங்க அண்ணன் மகனாச்சே நான் ஆதரிப்பேன். வாடாப்பா தம்பி, இப்ப நீ என்ன சொல்ற? சும்மா உடம்ப அழுத்திக்காத. வைத்தி சொன்ன அத்தனையும் அப்பட்டமான உண்மை. உண்மையா? ஏண்டா தம்பி, இத்தனை நாள் இதெல்லாம் ஏண்டா எங்க கிட்ட சொல்லாம இருந்த? ஒரு மனுஷன் செய்யற நல்ல காரியத்தை வெளியே அண்ணன் வயசோட பேரோட புகழோட சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கப்ப இதை நான் வெளியே சொன்னா என்னாக்கா ஆகும் நம்ம குடும்ப கௌரவம். அதனால்தான் நான் மறைச்சேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து கடைசி காலத்துல இந்த உண்மையை வெளியே கொண்டாந்துட்டீங்க. அவன் என்ன சொத்துக்காக்கா வந்திருக்கான்? ஏதோ பிரச்சனை. கடைசி காலம் படுக்கையிலேயே இருக்காத, தலை தூக்க முடியாது. உச்சி போறப்ப ரெண்டு சொட்டு கங்கை தண்ணிய வாயில விட்டுட்டு போயிடலான்னு வந்திருக்கான். இது ஒரு தப்பா? ஏண்டா கண்ணு, நீ கங்கை தண்ணி விடதானே வந்த? ஆமா. இந்த வீட்டுல என்னடா வேணும்? அப்பாவை நான் காட்டுறேன். ஏதோ சூழ்ச்சி நடக்குது. இந்த வம்பெல்லாம் நமக்கு எதுக்குங்க? நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு வரபடி நடக்குதா இல்லையா? நீ வாடி. சட்டப்படி சொத்துக்கு யாரு வாரிசு? இவன் தானா? கல்யாணி, எரியிற கொள்ளையில ஏன் எண்ணெய ஊத்துற? கொள்ளி எரியுது, அதுல எண்ணெய் ஊத்துனா நெய்ய ஊத்துனா எரியுறது எரியும். யாரா இருந்தாலும் சரி, சொத்துக்கு எவன் வாரிசும் அவனுக்கு தான் என் பொண்ணு. மனசுல இருக்கிறத வாய்விட்டு சொல்ல முடியாத நிலையில இருக்கிறேன். எனக்கு அந்த கடவுள் தான் உதவி செய்யணும். சரி, நம்ம ரூமுக்கு வா. இதுதான் உமா சித்தப்பா? இப்போதைக்கு இதுதான் என் ரூம்.
நான் எப்பவுமே கட்டுப்பட்டு வாழ்க்கையை நடத்துறதே இல்லை. உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஏதாவது கிடைக்கணும்னு நான் பொது தொண்டு செய்யறேன். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றதுல இருந்து எனக்கு தெரியுது சித்தப்பா. அப்ப என்ன சப்போர்ட்ட கண்ட என்னமே தானே இருக்கு உனக்கு. எல்லாம் கடவுள் சித்தம் சித்தப்பா. ஏண்டா காஞ்சிபுரத்துல பிறந்துட்டு கஞ்சிக்கு அலையிற? அந்த கைலாசநாதர்ல இருந்து காமாட்சி வரைக்கும் உன்னை கை விட்டுட்டாங்கடா. இனிமே இந்த சித்தப்பன்னா உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க போறான். வாடா மாமிச மேல. ஐயோ ஏற்கனவே அசிங்கம். இந்த குடி. இவன் யார் தெரியுமா? ஈரோட்ல ஒரு டீ கடையில டேபிள் தொடச்சிக்கிட்டு இருந்த பையன். நடக்குங்க. கை இருந்தா எல்லாரையும் கும்பிடுறான். இவன் ஒரு விவசாய கட்டவன். என் கைராசி இந்த பையல இந்த வீட்டுல கொண்டாந்து சேர்த்த உடனே பாப்பிக்கா போறான். அவனுக்கு தானே செல்வாக்கா கட்டால் அடிக்கிறேன். இடத்த கருத்து போ. சித்தப்பா என்னடா ஏன் கதவு தாப்பால் போடுறீங்க? விஷயம் இருக்குடா. முதல்ல தக்காளி ஜூஸ் சாப்பிடுற. சித்தப்பா எதுக்கு பெல்ட்ட கேட்டுறீங்க? நான் குடிக்கிறேன் சித்தப்பா. எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு சித்தப்பா. இதை எதுக்கு கொடுத்தேன்னு தெரியுமா உனக்கு? நீங்க பெல்ட்ட ஆட்டிக்கிட்டே கேக்குறத பார்த்தா நீங்க கொடுக்கற அடிய தாங்கிக்கு ஊட்டம் கொடுக்கற மாதிரி இருக்கு சித்தப்பா. புத்திசாலி பையன், புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ நிஜமாவே என்ன அடிக்க போறீங்களா சித்தப்பா? இல்லடா இப்ப ஒத்திக்க பாக்குறேன். அடி வாங்குறதுக்கு பயமா இருந்ததுன்னா மரியாதையா உண்மையை சொல்லு. நீ யார்? வைத்தி. ஏய் உங்க அப்பா பேர் நான். சேவல் சிதம்பரம். ஐயோ சித்தப்பா உங்களோட மாப்பிள்ளையே தேவலாம். அவர் கையாலதான் அடிச்சார். நீங்க பெல்ட்டால அடிக்கிறீங்க சித்தப்பா. வலிக்குது சித்தப்பா. டேய் எங்க அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. எங்க அண்ணன் ஏகப்பத்தினி விரதம்டா. இன்னைக்கும் செத்து போன எங்க அண்ணிய நினைச்சே உருகிக்கிட்டு இருக்காரு. அவர் மேல என்ன சொன்ன? யாரோ சிந்தாமணிக்கு அவருக்கும் தொடர்பு. அவங்களுக்கு பிறந்த புள்ள. நானும் டூப் அடிச்சுக்கிட்டு அவர என்னடா உன்ன டேய் டூப் அடிக்கிறதுலயே நான் தான் டாக்கிங்க. என்கிட்டயே வேலையை காமிக்கிறியா? இன்னும் எதுக்காக அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி என்ன அடிச்சு கொள்றீங்க? அப்படி வாடா வழிக்கு. எங்க அண்ணன் மேல எனக்கு எவ்வளவு பக்தி இருக்குதோ அவ்வளவு பக்தி அவர் சொத்து மேல எனக்கு உண்டு. நீ மட்டும் நான் சொன்ன பேச்சு கேட்ட. இது என்னடா தக்காளி ஜூஸ்? ஆப்பிள் ஜூஸா கொடுப்பேன். கொஞ்சம் ராங்கு வச்சுக்கிட்ட இதாலேயே. ஐயோ வேண்டாம் சித்தப்பா. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன், நீ தான் எங்க அண்ணன் மகன். அதைத்தானே நானும் சொல்றேன். டேய் வைத்தி சித்தப்பா, எங்க அண்ணனுடைய கடைசி காலத்துல அவருடைய சொத்துல பங்கு வாங்கணும்ன்றதுக்கோசரம் பிராடுத்தனமா இந்த வீட்டுக்குள்ள பூந்தவனி. ஆனா உன்னை மட்டும் நான் யூஸ் பண்ணாம விட மாட்டேன். ஐயோ நான் சொத்துக்காக வரல சித்தப்பா. சோத்துக்கு வந்ததாலே வச்சுக்கடா. டேய் நீ சொன்ன உறவை எந்த மடப்பைய கேட்டாலும் சொத்துல பங்கு தராம இருக்க மாட்டான்டா. எனக்கு பங்கு வேண்டாம் சித்தப்பா. எனக்கு வேணுமே. அதனாலதான் உன்னை வச்சே இந்த சொத்துல பங்கு வாங்கணும்னு நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். உங்க பிளான வேண்டாம், எனக்கு பணமும் வேண்டாம். பணத்தை மட்டும் வேணாம்னு சொல்லாதடா. பண்டிகை காலத்துல கொளுத்துற மத்தாப்பு இல்லடா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வினாடிக்கு வினாடி மூச்சு விடுறானே, அதுக்கு சமண்டாது. நான் இப்படி சிக்குவே நினைக்கவே வரல சித்தப்பா. சோத்துக்கு வந்ததாவே வச்சுக்கடா. டேய் நீ சொன்ன உறவை எந்த மடப்பைய கேட்டாலும் அந்த தக்காளி ஜூஸ் பெல்ட் அடி எனக்கு கிடைச்சிருக்காரு. புரிஞ்சுக்கிட்ட புத்திசாலிக்குள்ள. டேய் நீ இந்த வீட்டுல சொன்ன பொய்யவே கண்டினியூ பண்ண. நான் அவங்க கிட்ட சண்டை போட்டு உனக்கு சேர வேண்டிய பணம் வாங்கி தரேன். உனக்கு 80%, உனக்கு 80%. ஐயோ 20%க்கு மேல எவனும் உனக்கு கொடுக்க மாட்டான்டா. இந்த விஷயத்துல நீ என் கூட உடந்தையா இல்ல. இந்த பெல்ட்டால மறுபடியும் அடிப்பீங்க. அருவாள்ல கொத்து. அம்மா இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நான் முன்னால் கொடுத்த மருந்தையே கண்டினியூ பண்ணுங்க. முக்கியமா நீங்க எல்லாரும் இங்க அடிக்கடி தொந்தரவு கொடுக்க கூடாது. இப்ப அவருக்கு தனிமை தேவை. நீங்க எல்லாம் போகலாம்.
வீணையின் ராகம் காணிக்கை தந்தது மோகம் மாணிக்க வீணையின் ராகம் காணிக்கை தந்தது மோகம் இசை ஊஞ்சலிலே அசைந்தாடட்டுமா விரல் சேர்த்து தந்தியை மீட்டட்டுமா பாலாற்றம் கரை மீது பழத்தோட்டம் பார்க்கிற கண்களே பாதாதி கேசங்கள் சுகமான ராகங்கள் பெண்களே பாலாற்றம் கரை மீது பழத்தோட்டம் பார்க்கிற கண்களே பாதாதி கேசங்கள் சுகமான ராகங்கள் பெண்களே தாழம் பூவின் தேகம் போலே தாழம் பூவின் தேகம் போலே தழுவும் கூந்தலில் பிறந்தது நாதம் தழுவும் கூந்தலில் பிறந்தது நாதம் மாணிக்கம் வீணையின் ராகம் காணிக்கை தந்தது மோகம் கருநீல கடல் மீது தென்பாங்கு தமிழ் பாடும் சங்கமே கல்யாண மேளங்கள் அங்கங்கு ஒலிக்கிற அங்கமே கருநீல கடல் மீது தென்பாங்கு தமிழ் பாடும் சங்கமே கல்யாண மேளங்கள் அங்கங்கு ஒலிக்கிற அங்கமே பார்க்க பார்க்க என்னென்ன பாவம் பார்க்க பார்க்க என்னென்ன பாவம் பனியை பார்த்தே தீர்ந்தது தாகம் மாணிக்க வீணையின் ராகம் காணிக்கை தந்தது மோகம் இசை ஊஞ்சலிலே அசைந்தாடட்டுமா விரல் சேர்த்து தந்தியை மீட்டட்டுமா செந்தூர திலகங்கள் அழகாக எழுதங்கள் இந்த நாள் சிந்தாத சுகம் காண பஞ்சாங்கம் வழிகாட்டும் அந்த நாள் பாலும் ஏந்தி பழங்களும் ஏந்தி பாலும் ஏந்தி பழங்களும் ஏந்தி பஞ்சனை வந்தால் அதன் பேர் சாந்தி பஞ்சனை வந்தாள் அவள் பேர் சாந்தி 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 ஐயோ அந்த பாருங்க ஐயா நம்ம சேவலையா மகன் வெள்ளக்காரி அழைச்சிக்கிட்டு வருது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் ஒருத்தன் வந்தான் அண்ணன் பேரை கெடுக்க இவன் என்னடான்னா வெள்ளக்காரியோடவே வீட்டுக்கு வந்துட்டானே எக்ஸ்ட்ரீம்லி சாரி சித்தப்பா நானும் எவ்வளவு ட்ரை பண்ணேன் என்னால கரெக்ட் டைம் வர முடியல கடைசி காலத்துல எங்க அப்பாவுடைய முகத்து கூட பார்க்க முடியாத பாப்பி ஆயிட்டு இந்த படத்துல இருக்குதா என்னுடைய டேடி இவர் தான் எங்க சித்தப்பா அங்கிள் வணக்கம் சித்தப்பா இது எங்க சித்தி வணக்கம் சித்தி சித்தி இல்லடி மெட்டி சுந்தரம் தம்பி நம்மள மறந்தாச்சா ஐ எம் சாரி சோபியா இவர் தான்
ஹலோ, how do you do? சித்தப்பா, அப்பாவை எரிச்சிங்களா இல்ல புதைச்சிங்களா? சீக்கிரம் சொல்லுங்க. அந்த இடத்துல போய் முட்டி மோதி உருண்டு புரண்டு அழுதாதான் என் மனசு ஆறுதல் அடையும். சோகம் தாங்காம 2 பேரும் கருப்பு ட்ரெஸ்ல வந்திருக்கோம். சீக்கிரம் வாங்க சித்தப்பா, சுடுகாட்டுக்கு போவோம். அங்க ஏன்டா போகணும்? இந்த வீட்டையே சுடுகாடு ஆக்கணுங்கிற எண்ணத்தோட தானே நீ இந்த கோலத்துல வந்திருக்கேன். சித்தப்பா, வளர்த்த பிள்ளைய பாக்கணும்னு தான் எங்க அண்ணன் இன்னும் உயிரோட இருக்காருன்னு நாங்கெல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். இந்த கோலத்துல எங்க அண்ணா உன்னை பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷமா உயிரை விட்டுடுவார். சோபியா டார்லிங், எங்க அப்பா இன்னும் சாகலையா? நம்மள பார்த்துக்கு அப்புறம் தான் உயிரை விடுவானா? இந்த ட்ரெஸ் வேஸ்ட் போச்சுல? சொல்றேன், இதே டேஸ்ல போய் அப்பாவை பார்ப்போம். கமா இல்லடா, இனிமே ஒரு அடி எடுத்து வச்சா நடக்கிறதே வேற. ஐயோ 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 ஐயோ, அட பாவி, உன் அத்தை தலையில கல்ல தூக்கி போட்டுட்டியே. நீ வந்து என் பொண்ணு அவனுக்கு கட்டி கொடுக்கணும் மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தனே. எவ்வளவு ஒரு சட்டக்காரத்தை எடுத்து வந்து நிக்கிறியாடா? ஏண்டா உன்னை தட்டு கேட்க இந்த வீட்டுல யாருமே இல்லையா? ஏன் நான் இல்ல இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை? டேய், இந்த குடும்பத்துல உனக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? அவன் எதை தெரிஞ்சுக்கிட்டான்? அடே சுந்தரம், என் பொண்ண மறந்துட்டியே. பழுத்த இலை மாதிரி இவன் உடம்ப பார்த்த உடனே என் பாவனை மறந்துட்டியேடா. என் அழகையெல்லாம் உரிச்சுக்கிட்டு வந்தவளாச்சே என் பொண்ணு. சுந்தரம், உன் கொல்லையில இருக்கிற கிளிய விட்டுட்டு எங்க இருந்தா ஒரு வெள்ளை குரங்க பிடிச்சுக்கிட்டு வந்துட்டியே. வாடானின் குறும்பு, மங்கி, ஒயிட் மங்கி, மங்கி, யூ கண்ட்ரி. அத்தை கையெடுங்க. அவ்வளவு கேவலமா பேசினா கோவராதா? இந்தடா புடிச்சுக்க. பெரிய பொண்டாட்டியை பிடிச்சுக்கிட்டு வந்துட்டான். என் பொண்ணுக்கு என்னடா ராணி, உன்னை விட அழகான மாப்பிள்ளைங்க 1000 பேர் கியூல வந்து நிப்பானுங்க. அடியே தம்பி, இதுதானா நீ எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு போன சத்தியத்தோட லட்சணம்? எதுக்கு எடுத்தாலும் அத்தான் என்ன மட்டம் தட்டி பேசுறாருன்னு சலிச்சுக்குவே. இப்ப நீ செஞ்சிருக்கிற காரியம் சரிதானாடா? அவரை பார்க்க உன்னை அனுமதிக்க மாட்டேன். பிள்ளை அப்பாவை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன், நீங்க போங்க, அப்பாவை போய் பாருங்க. யாருன்னு? ஒதுக்கப்பட்ட ஒருத்தன், உங்க கூட பிறக்காத தம்பி அண்ணன். விவரமா சொன்னாதானே தெரியும். எங்க சேவல் அண்ணனுக்கு காஞ்சிபுரத்துல சீப்பாட்டு சிந்தாமணின்னு ஒரு தொடர்பு. அந்த தொடர்பு வச்சு பார்த்தா இவன் உங்களுக்கு தம்பி முறை வேணும். அதை வச்சு பாக்குறப்ப நான் உங்க 2 பேருக்கு சித்தப்பா வேணும். என்ன கரெக்டா? ஏன்டா இது நியாயமா? கட்டின பொண்டாட்டி இருந்த போது சிந்தாமணிகளை சேர்த்துக்கலாம், அவ பெத்த செல்வங்களை இங்கேயே வச்சு சீராட்டலாம். காதலிக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா வீட்டுல சேர்க்க மாட்டீங்க இல்ல? சுந்தரம், எக்ஸ்கியூஸ் மீ சாந்தி, இவதான் என்னுடைய வைஃப் சோபியா. நான் அப்பாவை பார்க்கணும்னு வந்தேன், அத்தான் தடுக்கிறார். இது நியாயமா? நியாயம்தான். சாந்தி, நியாயம்னு தான் சொன்னேன். இப்ப உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா நான் பேச வரல. ஊசல அடிக்கிட்டு இருக்கிற உங்க அப்பா உயிரை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமையும் என் கடமையும் இல்லையா? அந்த உயிர் காப்பாற்றப்படணும்னா மிஸ்டர் சுந்தரம், நீங்க மட்டும் தனியா போய் எங்க அப்பாவை பாருங்க. உங்க வைஃப் கூட போனீங்கன்னா அதிர்ச்சி தாங்காம போயிடுவாரு. சோபியா டார்லிங், ப்ளீஸ் வாங்க. என்னண்ணே வா, என்ன அங்கே நின்னுகிட்ட? சுந்தரம் போறா, வா நாம் போலாம். மாமா, உங்க புள்ள வந்திருக்காரு, பாருங்க மாமா. டாடி, சுந்தரம் இப்பத்தானே வந்தான். அப்பா ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ வா சுந்தரம். குமார் மாமா, வைத்தி உங்க பிள்ளையா? மாப்பிள்ளை. டாடி, நல்லா பார்த்து சொல்லுங்க, வைத்தி உங்க பிள்ளை தானா? மாமா, ஏமா கண்களுங்கிற? சுந்தரம் வந்துட்டான், இனிமே அவன் தான் உனக்கு துணை. கலகலப்பா இருக்குமா? உங்க கல்யாணத்தை பார்க்காம நான் கண்ணை மூடவே மாட்டேன். அம்மா, அது ஏதோ வருத்தமா இருக்கானா? விடாது.
நியாயமான முடிவு, ஆனா தேவையில்லாத முடிவு. நினைக்காத வாழ்வுக்கு இதுதான் நிரந்தரமான முடிவு. அணையெல்லாம் கரையறதும் இல்ல, ஆசையெல்லாம் நிறைவேறதும் இல்ல. உளிப்பட்ட காயத்துல துளி உப்பு பட்ட மாதிரி உன் மனசு வேதனையால துடிக்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது சாந்தி. வைரத்துக்கும் கண்ணாடிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க முடியாத நிலைமையில தான் நாம விவேகத்தை துணை கழிச்சுக்கணும். சாந்தி, நீ விரக்தி அடைஞ்சு தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுனால உன்னுடைய வேதனைக்கு ஒரு முடிவு வரலாம். ஆனா இந்த குடும்பத்துக்கு கண்ணா மனசை மாத்திக்கிட்டு நான் வாழ்வதுதான் இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை. பிரச்சனைக்குரியவளா வாழ்வதை விட பிணமாகறதுதான் நல்லது. அதுதான் நல்லது. எந்த விவரமும் தெரியாத சேவல், எல்லா விவரமும் தெரிஞ்ச நீ இந்த நிலைமையில உன் முடிவு சரிதானான்னு யோசிச்சு பாரு. ஐயோ, என்னை ஏன் குழப்புற? சருகுகள் துளிக்கிறதும் இல்ல, பிறகுகள் முளைக்கிறதும் இல்ல. உயிரோட போராடுற மாமாவுக்கு இனி என்னால நிம்மதி ஏது? கண்ணை காப்பாற்றுற இணைய போல குடும்பத்தை காப்பாற்றுறது பெண்களோட கடமையாச்சே. செயலற்ற நிலையில இருக்கிற சேவல் எல்லா காசாகி போன உன்னுடைய காதல். இதுல காதல் தான் பெருசுன்னு நினைச்சா உன்னுடைய சாவு சுயநலம். கடமைதான் பெருசுன்னு நினைச்சா உன்னுடைய வாழ்வு இந்த குடும்பத்தின் பொதுநலம். சாந்தி, குடும்ப பெண்கள் கன்றுக்கு வாழையா இருக்கணுமே தவிர மரத்துக்கு கோடாலியா இருக்க கூடாதுமா? டாக்டர் வந்திருக்காங்க. அம்மா 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 வைத்தி வைத்தி, என்ன சித்தி? நீங்க என்ன மருந்து வாங்கிட்டு வாங்க. நான் ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சித்தி. ஐயோ அம்மா. சித்தி சித்தி, என்னப்பா? அதோ மருந்து மருந்து வாங்கிட்டு வந்துட்டியா? நல்ல பிள்ளை. அம்மா, ஐயோ அம்மா. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே எத்தனை போராட்டம். முளைக்கும் நிலையிலே பயிர், முடியும் நிலையிலே உயிர். ஆதி என்பது தொட்டிலே, வரும் அந்தம் என்பது கட்டிலே. ஆதி என்பது தொட்டிலே, வரும் அந்தம் என்பது கட்டிலே. நீதி என்பது மனிதனிடம், நீதி என்பது மனிதனிடம், அவன் நிற்கும் இடமோ இறைவனிடம், நிற்கும் இடமோ இறைவனிடம். ஆதி என்பது தொட்டிலே, வரும் அந்தம் என்பது கட்டிலே. அத்தை மாமன் கனவுகளும், உடன் அண்ணன் தம்பி உறவுகளும். அத்தை மாமன் கனவுகளும், உடன் அண்ணன் தம்பி உறவுகளும். சொத்து கிடைத்தால் வருவதுண்டு, அது வற்றும் பொழுது மறைவதுண்டு, வற்றும் பொழுது மறைவதுண்டு. ஆதி என்பது தொட்டிலே, வரும் அன்பும் என்பது கட்டிலே. பந்து ஜனங்கள் பரிவாரம், பெரும் பதவி மோகம் அதிகாரம். பந்து ஜனங்கள்
பரிவாரம் பெரும் பதவி மோகம் அதிகாரம் இந்த உலகின் அலங்கோலம் இதில் எந்த உறவும் சில காலம் எந்த உறவும் சில காலம் ஆதி என்பது தொட்டிலே வரும் அந்தம் என்பது கட்டிலே வெள்ளிக்கிழமை வரும் என்று ஒன்று திங்களிழமை விளக்கேற்றி வெள்ளிக்கிழமை வரும் என்று ஒன்று திங்கட்கிழமை விளக்கேற்றி கண்ணை விழித்து காத்ததம்மா தினம் என்னை விடத்தான் மறந்ததம்மா என்னை விடத்தான் மறந்ததம்மா ஆதி என்பது தொட்டிலே வரும் அந்தம் என்பது கட்டிலே நீதி என்பது மனிதனிடம் அவன் நிற்குமிடமோ இறைவனிடம் பன்னெண்டு 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 ஒரு 5 ஈரஞ்சு 6 ஒரு 12 அந்நியாரே இப்ப நான் 2 போட்டேன் உங்க காயை வெட்டிட்டு மலைக்கு போயிடுவேன் போடுவேன் என்ன போ 4 தான் பாப்போம் காயே மகமாயி 2 காயே மகமாயி 4 12 ஈரஞ்சு 2 1 2 3 4 5 6 ஆமா இரு நீ எப்ப 6 போட்ட என்ன 6 போட்ட நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்க நான் பாக்கல நீ எப்ப போட்ட கொப்பம் தன்னால வேடி சங்குறையா நானும் என்னடி என்ன அவ்வளவு கூப்பிட வந்தாடி மாப்பிள கல்யாணம் யாரு போட்டுட்டா மாப்பிள போட்டாங்களா உன் வாய்க்கு பயந்து சொல்றாரு என்ன வாய்க்கு என்ன நீ இந்த வீட்டை பிறந்தவ பாரு உன் கட்சியே ஜெயிக்கணும் நீ அச்சவரத்துக்கு காரியாச்சும் உன் வேலையெல்லாம் காட்டியதா நீ அழுகுடி ஆட்டம் ஆடுறவா உங்ககிட்ட என்னால ஆட முடியாது அது சரி தோத்து போயிட்டா போடி அழகாத்த பேடி தோத்து போயிட்டா என்னால ஆட முடியாது எவ ஆடுவா எவ ஆட மாட்டா அடே வாடி எல்லாத்தையும் ஆடு சோஃபியா டார்லிங், இந்த சாரி லக்கி சாரி. இந்த Dress பார்த்தா எங்க அப்பாவுக்கு நிச்சயம் பிடிக்கும். எங்க போறீங்க? சாந்தி, வழிய விடு. சோஃபியா அப்பாவுக்கு அறிமுகப்படுத்தப்பாரு. டாக்டர் சொன்னதை மறந்துட்டீங்களா? டாக்டர் என் மன்னார் என்ன பார்க்க வேண்டாமா? உனக்கு பொறாமை, அதான் டாக்டர் சொல்றேன். சோஃபியா, எனக்கு ஒன்றும் என் மேல பொறாமை இல்லைம்மா. அறிமுகத்தால ஏற்படுற அதிர்ச்சியில என் மாமனார் கதை முடிஞ்சிருமோன்னு தான் பயப்படுறேன். ஆபத்து கட்டத்தை தான் தாண்டி இருக்கிறாரு தவிர பரிபூர்ணமா குணமடையல. சுந்தரா, அறிமுகம் பெருசா அப்பா உயிர் பெருசா? சாந்தி, உன்னை விட எனக்கு அக்கறை அதிகம். சுந்தரா, ஐ எம் சாரி சாந்தி, ப்ளீஸ். உங்க அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. லெட் மீ கோ. கம் ஆன் சோஃபியா, கம் ஆன். தள்ளிக்குங்க சித்தப்பா. டாடி, 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 இது சோஃபியா லண்டன்ல. ஏன்டா இந்த நேரத்துல அதெல்லாம்? ஒண்ணு இல்லைண்ணா, உங்களை சும்மா பாத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. ஏன் போய் சொல்றீங்க சித்தப்பா? இன்னைக்காவது ஒரு நாள் அப்பாவுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். அது இன்னைக்கே தெரிஞ்சா என்ன தப்பு? டாடி, இவ பேர் சோஃபியா, லண்டன்ல என் கூட படிச்சவன். வணக்கம் மாமா. முன்கூட்டியே சொல்லல, ஆனா முறைப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். முறைப்படியா? அவங்க மறுபடி இல்லப்பா, நம்ம மறுபடி. வீட்டுக்கு வந்த உடனே சோஃபியாவும் உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆனா அத்தானும் டாக்டரும் தடுத்துட்டாங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சோஃபியா டாலி, வா வா, அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அப்பாவுக்கு என்னாச்சு? நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். உன்னால அவருடைய நிலைமை எப்படி ஆச்சு பாத்தியா? அயோக்கிய பயல. நிறுத்துங்க. ஏதோ ஆரோக்கியமா இருந்த அப்பா எங்களை பார்த்த உடனே இப்படி ஆயிட்ட மாதிரி இல்ல எல்லாரும் திட்டுறீங்க. அப்பாவுக்கு ஏற்கனவே சீரியஸா இருந்ததுனாலதான் லண்டனுக்கு தந்தி கொடுத்தீங்க. நாங்க வந்திருக்கோம். அக்கா, இதுதான் பெரிய பிரச்சனை இல்ல? பிரச்சனையை உருவாக்கிட்டு வந்துட்டு என்ன பார்த்தாடா இந்த கேள்வி கேட்கிறேன்.
படிச்சு படிச்சு டாக்டர் சொல்லியிருந்தோம். ஏண்டா இவளை கூட்டிக்கிட்டு அப்பா ரூமுக்கு போனேன். அவர் கண் மூடுறதுக்குள்ள இவ்வளவு அறிமுகப்படுத்தி வைக்கலான்னு தான். அதனால அவருடைய நிலைமை எவ்வளவு சீரியஸ் ஆயிடுச்சுன்னு பாத்தியா. அவருக்கு நீயா யமனா வந்து நிக்கணும். அனாதியா இருந்த நம்ம கெடுத்து வளர்த்து ஆளாக்கின அவருக்கு நீ உபயோகமா இல்லாட்டாலும் உபத்திரமா ஏண்டா நடந்துக்கிறேன். அக்கா, உன்ன மாதிரி தானே வயசு. அவனுடைய நடத்தைக்கு உனக்கும் எவ்வளவு வித்தியாசம். படிச்சவனாடா நீ. இந்த வைத்தி பையன் நடத்துற நாடகத்துக்கு இப்ப இந்த வீடே துணையா இருக்கு. என்ன கிள்ளுக்கிறே நினைச்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் சரியான பாடம் கத்துக் கொடுக்கத்தான் போறேன். நீ யாருக்கும் பாடம் கத்துக் கொடுக்க வேண்டாம். என் தம்பியா பழைய சுந்தரமா நடந்துகிட்டா எல்லாம் சரியா போயிடும். நீ எப்படா என் தம்பியா மாற போற? ஏண்டி தம்பி தம்பின்னு உயிரை விட்டுக்கிட்டு இருக்கிற? இவன் உருப்படாதுன்னு சொன்னா நீ கேட்டியா? அத்தா சொத்துல பங்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே பயந்து போய் திருட பார்த்தான். ஆனா இடையில வந்த வயசு மாமாவை குழைக்க வச்சு எப்படியாவது பங்க தட்டிக்கிட்டு போகணும் பிளான் பண்ணி இப்போ ஒரு பெரிய டாக்டரை கொண்டாந்துருக்கான். இதுல யாரு புத்திசாலி? உன் தம்பியா இல்ல அந்த வயசியா? அத்தா சோபியா போட்ட சொக்குப்படியில சுருண்டு கிடக்குற உன் தம்பிக்கு இப்ப நீ எது சொன்னாலும் ஏறாது. மூளையே மோகத்துல மூழ்கி கிடக்குது. இப்ப திருட துணிஞ்சவன் மாமாவை கொலை செய்யாம இருக்கணுமே கடவுளை வேண்டிக்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இவன் கிடக்குறான் கொலகார பையன். நீ வாரி. அதுதான் சரியான வழி. வைத்தி பயிர் திட்டமும் தவிடுபடியாரு. அப்பா உயிரோடு இருந்தாதானே சொத்து தகராறு. அவரையே தீர்த்துட்டா போற. சேவல் நிலையத்தின் சிற்றரசர் நடுஜாமத்தில் தான் பவனி வருவது வழக்கமோ? வைத்தி, நகர சோதனையா இல்லை நரக வேதனையா? குதிரையிலே மறைந்திருப்பதும் புயலாக பெருமூச்சு விடுவதும் ஏன் இளவரசி? சிந்தாமணி பெற்ற புள்ளங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உன் வேலையை பார்த்து போடா. ஐயா, என்ன இப்படி கோச்சிக்கின்னு? நான் வப்பாட்டி புள்ள, நீ வளர்ப்பு புள்ள. நமக்குள்ள எதுக்குன்னு என்ன தகராறு? ரெண்டு பேரும் ஒத்துமையாவே இருப்போம். அதை கெடுத்ததே நீதானடா, நானா? எப்படி திருட்டுப்படி அன்னைக்கே நீ ஒத்துக்கிட்டு இருந்தா எனக்காக தியாகம் பண்ண உன்னை காப்பாத்தி நான் செய்ய வேண்டியதை செஞ்சிருப்பேன். சரி, இப்பதான் என்ன குறைஞ்சு போச்சு? நான் என்ன படி சுமந்துக்கணும் சொல்லு. படி சுமக்க வேண்டாம், படி சுமத்தணும். அடைச்ச பெருசா சொல்லுவேன்னு பார்த்தேன். உலகத்திலே படி சுமத்துறதுதான் சுலபமான வேலை. சொல்லு, யார் மேல படிக்க சுமத்தணும்? சாந்தி மேல. என்னன்னு? சாந்திக்கு உனக்கும் தொடர்பு. வைத்தி சுந்தரம், நீ என் மேல பழி சுமத்த முயற்சி பண்ண, ஆனா நான் உன் மேல கொலை குற்றமே சாட்டுறேன். நான் எதுக்காக கொலை செய்யணும்? இதை நீ ஒத்துக்க மறுக்கலாம், ஆனா போதிய சாட்சியோட நான் உன்னை போலீஸ்ல நிறுத்துவேன். எந்த சாட்சியை வச்சு என்ன உன்னால போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க முடியும்? உனக்கே அந்த சந்தேகம். அதையும் நான் தெளிவுபடுத்துறேன். அப்புறமாவது ஒரு முடிவுக்கு வருவியா? இது ரொம்ப ஆபத்து. உண்மைதான் சோபியா, ஆனா இதுலயும் நமக்கு உரை இருக்கு. பயப்படாதே, நான் என்ன கத்தி எடுத்து துப்பாக்கி தூக்கியோ அதை செய்ய போறேன். அவர் உயிரை எடுத்து பிடிக்கிறதுக்காக மூக்குல சொருகி இருக்கிற அந்த டியூபை பிடிங்கிட்டா. வைத்தி, இதோட இப்ப நாம பேசுனதும் இதுல ரெக்கார்ட் இருக்கு. இப்ப என்ன சொல்ற? பணத்தவரை கொலை செய்ய சதி பண்ண குற்றத்துக்காக சோபியாவோட ஜெயிலுக்கு போக போறியா, இல்ல
இந்த வைத்திய சொல்படி கேட்டு நடக்க போறியா? வைத்தி 10,000 ரூபாய் கொடுக்குறேன், அதை என்கிட்ட கொடுத்துறேன். சுந்தரம், இதை வச்சே சேவலப்பா சொத்து முழுவதும் என்னால ஏன் பேருக்கு எழுதி வாங்கிக்க முடியும். அதனால இதை விட பெரிய தொகையா இருந்தா சொல்லு, பாப்போம். வைத்தி, என்ன மன்னிச்சு காப்பாத்து. சுந்தரம், பேச்சுக்கு முன்னாடி அழற ஆம்பளையும் சிரிக்கிற பொம்பளையும் நம்ப கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓ முடிவை சீக்கிரம் சொல்லு. என்ன காப்பாத்துவியா? நீ எனக்கு துரோகம் செய்யாம இருந்தா இப்ப நான் என்ன செய்யணும்? வைத்தியா நீ மாறணும், சுந்தரமா நான் இருக்கணும். ஐயோ, இதுக்கு நீ ஒத்துழைக்கணும். இந்த நாடகத்துல எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுதோ? வைத்தி, நீ நாடகக்காரி பிள்ளை, எதுக்கு இப்படி இந்த வீட்டுல நாடகம் ஆடுறியோ? இந்த புலம்பலெல்லாம் விட்டுட்டு பர்ஃபெக்டா என்ன மாதிரி நடந்துட்ட. வாடா என் கூட, ட்ரெஸ் மாத்திக்கலாம். வைத்தி, யாரா வைத்தி? மடைய, இப்ப நீ தாண்டா வைத்தி, நான் சுந்தரம். இப்பதானே மாத்திக்கிட்டோம், இதுக்குள்ள மறந்துட்டேன். இது ஏன் ரூம். பழைய ஞாபகத்துல இந்த ரூம்குள்ள வந்துட போறேன். ஓ ரூம் அங்க இருக்கு. ஆமா, நீ அடிக்கடி என்னமோ பண்ணிட்டு இருப்ப, எப்படி? Hello. What happened? என்னாச்சு சுந்தரம்? ஏன் மேன் ஆங்கிரியா இருக்கு? அந்த ஹோல் மேல கொல்ல முடியல. சாரி டார்லிங். வலிக்குதா? வலிக்காதா? நான் உன்னை விவாகரத்து பண்ண போறேன். தட் மீன்ஸ் டைவர்ஸ் செய்ய போறேன். அப்படி ஒரு நாடகம். அத நடிச்சியா? இதுல மெதுவா அடிக்கணும். நாடகம் தானே. நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ண போறோம். பண்ண தெரிஞ்சிடும். நிஜமாவே நடக்கணும். அப்பதான் எல்லாரும் நம்புவாங்க. இதுக்கு ஒரு காலம் நான் சம்மதிக்க மாட்டேன். இது மகா பாவம். ஏதோ புத்தி கிட்டத்தனமா நடந்துட்டேன்னு அவனே ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கானா? நீயும் நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு சாந்தியோட அப்பா தான் காரணங்கள். நீ மறந்துடாத. வளர்த்து விட்டவங்களுக்கு நன்றி காட்டாட்டாலும் அவங்க பிள்ளைகளுக்காவது ஏதாவது நல்லதை செய்யணும். சாந்தி என் தெய்வம்டா, என் தெய்வம். அவன் மனசு என்ன பாடுபடுங்கிறது எனக்கு தான் தெரியும். நாம தான் சோபியாவுக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சிட போறோம்னா? முடியாது. உன்னை விட்டு நான் போக மாட்டேன். எனக்கு நீ தான் வேணும். சாரி, நிஜமா இருக்கிறவங்களுக்காக வேகமா அடிச்சுட்டேன். ஆமா, என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு நீ என்ன செய்ய போற? சாந்திய கல்யாணம் பண்ணிக்க போறேன். நாடகம் தானே. ஓகே, போவடியே. Get out. Get out. அவளை அனுப்பிடலாண்டா. அவளோட பாவம் இங்க சுத்திக்கிட்டே இருக்குங்க. இந்த விஷயத்தை பத்தி இனிமே இங்க யாருமே பேசக்கூடாது. சாந்தியோட தலையெழுத்தை நிர்ணயிக்க நீ யாரு? சாந்தி, சுந்தரத்துக்கும் எனக்கும் சண்டை. சுந்தரம் என்ன வெளியே தள்ளிடுச்சு. என்னமோ தெரியல, என்ன ஏட் பண்ணுது, கன்னத்துல பீட் பண்ணுது. என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன மேரி பண்ணிக்கிறேன். அவன் உள்ளூரில் செய்த சிலை தனியாகினான்.
கட்ட நிலம் வாங்கினார். அவர் அன்பென்னும் தெய்வத்திடம் வரம் வாங்கினார். என்ன சொல்றீங்க? ஐயோ, என் உடம்பெல்லாம் நடக்குதே இந்த கடுதாசியை படிச்ச உடனே. என்ன கடுதாசி? இந்த வீட்டுல கோபியும் கீதாவும் தானே கூடி கூடி பேசிக்கிட்டாங்க. அதை விட்டுட்டு என் பொண்ணையும் ஒன்னையும் முடிச்சு போட்டு மொட்டை கடுதாசி எழுதிட்டாங்கப்பா. என் பொண்ணு கூட நீ என்னைக்காவது ஒரு வார்த்தை பேசிருக்கியா? இதை படிச்சு பாரு. மொட்டை கடுதாசா? நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். வாங்கி படிச்சு பாருங்க தான் எப்படி இருக்குதுன்னு வார்த்தைகள் எல்லாம். மொட்டை கடுதாசுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நேர்ல சொல்றதுக்கு தைரியம் இல்லாத கோழையும் வேலை இல்லாத சோம்பேறி பசங்கள தான் இப்படி எழுதுவானுங்க. சோம்பேறி கோழையா பாருமா அக்கா திட்டுற. நீயே எழுதுன ஒரு மாதிரி வருத்தப்படுற. அவன் ஏன் வருத்தப்படுறான்? அவன் அதுக்கு வருத்தப்படல தம்பி. தங்கச்சியை பத்தி கதை கட்டினவன திட்டுறிய தவிர இதுக்கு ஒரு வழி சொல்ல மாட்டேங்கிறிய. தம்பி, நான் என் பொண்ணை பத்தி கூட கவலைப்படலப்பா. நல்ல புள்ள, தங்கமான புள்ள. உன்னையும் சேர்த்து எழுதிட்டாங்களேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. என்னக்கா அவங்கிட்ட போய் திருவி பேசிக்கிட்டு இருக்கேன். முதல்ல இந்த மொட்டை கிடையாது கிழிச்சு போடு. ஏண்டா? அது ஒண்ணுதான் எனக்கு ஆதாரம். ஆதாரமாக இந்த மொட்டை கடுதாசி எழுதினவன் மூஞ்சல் எல்லாம் நான் கரிய பூச்சுற மாதிரி வைத்தியக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்பா. வைத்தியம் பேச மீறவே மாட்டானே. எப்படியோடா தம்பி, அவன் முகத்துல கரிய பூசணும். நீ சொல்லுக்கா, சொல்ற இடத்துலாம் பூச்சுறேன். அம்மா ஆண்டா, உன் முகத்துல பூசுற மாதிரி கத்துற. அவனை எதுவுமே பூச்சுறது அக்கா. நடந்து நடந்து முட்டி வலிக்குதுக்கா. கொஞ்சம் சுட தண்ணி கொண்டாடி கொண்டாடா. மருமகனை நடந்து போ.
ஐயா நம்ம சாவாச்சியம் எங்க அண்ணனுடைய மகனாக்கினேன், இதை விட எங்க அக்காவோட மருமகனா ஆக்கினேன். எப்படி என் மூளை இந்த பார் கப்பல் மாதிரி காட்டேஜ் கட்டி கொடுத்துருக்க வைத்தி. உனக்காக சுத்தி போறா சுத்தி சுத்தி முட்டியா வலிக்குது. உனக்கு அம்மா வேஷம் போடுறதுக்கு எவ்வளவு கிடைக்க மாட்டேன்றா. மாப்பிள்ளையானதா காலை இடம். நீயே போய் ஒரு அம்மாவை பார்த்து கூட்டிட்டு வந்தனேன். இந்த பிளான் போட்டு எத்தனை நாளாச்சு? எத்தனை நாளா? ஏண்டா உன்னை தினக்கூலிக்கா கூட்டு வந்தேன். 20% நான் பேசல. மிஸ்டர் பீதாம்பரம், சித்தப்பாடா, மரியாதையா பேசு. சாரி மிஸ்டர் சித்தப்பா, இதுவரைக்கும் நீங்க பார்த்த வைத்தி வேற, இப்ப பாக்குற வைத்தி வேற. இனிமே உங்க சொத்து சேர்க்கிற திட்டம் என்கிட்ட படிக்காது, வெளியே காட்டி கொடுத்துருவோம். பி கேர்ஃபுல். நீ காட்டி கொடுத்துருக்க. ஏண்டா பெல்ட்ட மறந்துட்டியாடா? பெல்ட்ட அம்மா பெல்ட் கழுத்துல மாட்டுறதா இடுப்புல மாட்டுறதுடா. ஜாக்கிரதை, இங்க நடந்தத வெளியே சொன்ன உன் பிளான் அம்பலப்படுத்துவேன். உனக்கு நான் பண்ண தப்புக்கு எனக்கு இது வேணும், என்ன வேணும்? தெரியும் ஒண்ட பிடாரி ஊரு பிடாரிய வரட்ட மாதிரி. அப்பா என்னடா தம்பி தனியா குழம்பிக்கிட்டு இருக்கேன்? அக்கா என்னப்பா அக்கா, என்னடா இந்த கழுத்துல கொஞ்சம் வச்சிட கொடு. என்னடா அது போகும்போது காலில் வலிக்குதுன்னு இப்ப கழுத்துல வலிக்குதுங்க. மிதிச்சவன் காலியா மிதிச்சான், கழுத்துக்கான மிதிச்சுட்டு போயிட்டான். எவன்டா உன்னை மிதிச்சவன்? இந்த வயிற்று பழக்கா வலிக்கு போயிருங்க அவனையும் அவனை மிதிச்சா? இதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். நீ போய் சாஞ்சியை கூட்டிட்டு வந்திருக்காரு. என்னன்னு விஷயத்த சொல்லுடா சொல்லுடா சொல்லுடா. டே நீ சும்மா இருக்கா? உள்ளாக்குல அடிபட்டு இருக்க. அடே விஷயத்த சொல்லுடா, விஷயத்த சொல்லு சொல்லு. அக்கா, இந்த வைத்திய நம்ம அண்ணனுடைய பையன். இவன் அண்ணனுடைய சொத்துல ஆசைப்பட்டு இங்க வந்தான். வந்த பயலை ஏன் வெளியே விடுவானேன்னு ஏதோ அதுல கொஞ்சம் எனக்கு கிடைக்காதான்ற பேராசையினால இந்த வைத்திய அண்ணன் மகன் தான் வச்சுக்கிட்டு ஒரு நாடகம் நடத்தினாங்க. தம்பி நீ சொன்னதெல்லாம் சாந்தி கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்துட்டா? ஏங்கா நீ இந்த ரூமுக்கு சாந்தியை கூட்டிட்டு வந்த? ஏன்டா அவன் தான் இந்த ரூம்ல இல்லையே, வெளியில போயிருக்கானே. அதுக்குள்ள நம்ம பேசி முடிச்சிடலாம். பாருங்க, மாமா உடம்பு குணமாகாம வைத்திய பிரச்சனைக்கு நம்மளால ஒரு முடிவு கட்ட முடியாது. ஏமா முடியாது? நீ பார்த்து அந்த கழுதையை வீட்டை விட்டு வெளியே போனாடா, போயிட்டு போறான். சொன்னதான் போவாரா? மாமாவே வைத்திய தன் பிள்ளைன்னு ஒத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ அதை நினைச்சுட்டானே என் பொண்ணையே நான் அவனுக்கு கொடுக்க இருந்தேன். சாமி பையன் எல்லாரையும் வில்லங்கத்துல எடுத்து விட பார்த்தானே. ஆமா சாந்தி, இவன் இருக்கானே, இவன் தான் சொத்துக்கு ஆசைப்பட்டு வைத்திய அண்ணன் புள்ளேன்னு சொன்னான். அண்ணனை ஏன் அவனை புள்ளேன்னு ஒத்துக்கிட்டாரு? இதுக்கு மாமா அம்மா அண்ணங்கிட்ட முள்ளமா விசாரிக்க முடியும்? 15 நாளா படுத்து வந்தது என்னமோ மாதிரி. நான் இருந்த நிலைமைக்கு என்ன ஒரேடியா குளிப்பாட்டி இருக்கணும். என்னமோ நம்ம குலதெய்வம் என்ன காப்பாத்திருச்சு. நீங்க நல்லாவணும்னு ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை பண்ணது வீணா இல்ல மாமா. யாரும் பிரார்த்தனை பண்ண மாதிரி தெரியலையம்மா. என்னம்மா அப்படி சொல்றீங்க? நான் தெரியாமத்தான் கேட்கிறேன். செத்து போனதுக்கு அப்புறம் தானே சங்கு சேகண்டி எல்லாம் கொண்டு வருவாங்க. முன்னாடியே கொண்டாந்து வச்சிருக்காங்களே, இது யாருமா செஞ்ச வேலை? இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த பயல்களுக்கு ஏதாவது தலைவலி காய்ச்சல் மண்டையடின்னு வரட்டும். அயோக்கிய பயல்களை தூக்கி கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சுட்டு நானும் அங்கேயே உட்காந்துக்கிறேன். நன்றி கட்ட பசங்க. எனக்கு பிறகு இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்துற மாதிரியா நடந்துக்கிறானுங்க. ஆண்டி எப்ப சாவாம், மடம் எப்ப காலி ஆகும்னு காத்துக்கிட்டு இருக்கானுங்க. சரி சரி, அந்த சேவண்டி பயல்களுக்கு ஏதாவது 100-200 பணத்தை கொடுத்து நீயாவது அனுப்பி வைமா. நீங்க வருத்தப்பட வேண்டிய பிரச்சனை இது இல்ல மாமா. வாஸ்தவம் தான். பணத்தை புள்ள எனக்கு சரியில்லாம போச்சு. அதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் மக்கள். உன்னை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அவனை படிக்க அனுப்புங்கன்னு என் சம்சாரம் சொன்னான். அதான் நான் கேட்கல. மாமா, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவர் வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க. தனக்கு பிடிச்ச வாழ்க்கைய தான் அமைச்சுக்கிட்டு வாழணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அதுதானே நியாயம். சாந்தி, நீ வேணா மணிமேகலை மாதிரி உன் மனசை மாத்திக்கலாமா? ஆனா என்னை வளர்த்து ஆளாக்கி விட்ட உங்க அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற விடாம பண்ணிட்டானே, அவனை ஒரு நாள் நான் மன்னிக்கவே முடியாதுமா. கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாம இன்னொருத்திட்ட மனசை பறிகொடுத்து இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நேருக்கு நேர் உங்ககிட்ட வந்து சொல்லி கெட்ட பேர் சம்பாதிச்சிட்டாரு உங்க பிள்ளை. ஆனா
கட்டிய மனைவிக்கு துரோகம் செஞ்சு யாருக்குமே தெரியாம குடும்பம் நடத்திருக்கீங்கிற நல்ல பேரு உங்களுக்கு வந்திருக்கு மாமா. அன்னைக்கு நீங்க ஒத்துக்கிட்டு இன்னைக்கு ஆத்திரப்படுறதுல அர்த்தமே இல்லை மாமா. அம்மா, சுந்தரம் உங்களை பார்க்க வந்த போது வைத்திய காட்டி இவர் உங்க பிள்ளையான்னு கேட்டப்போ நீங்க என்ன சொன்னீங்களே? சாந்தி, அதுவா? சுந்தரமும் வந்து நின்னான், வைத்தியம் வந்து நின்னான். நம்ம பாட்டி சுந்தரத்தை பார்த்து உருளுச்சு, வைத்திய பார்த்து வாழாடுச்சு. அப்ப இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு நானும் ஊன்ட்டேன். இதை வச்சு கதை கட்டிட்டாங்களா? நீங்க காஞ்சிபுரத்துல வியாபாரம் பண்ணிருந்தீங்களா? ஆமா. குண்டாமணின்னு அந்த சினிமா கூட வந்தப்போதான் அந்த பேரை வச்சு சேலை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். வெறும் சேலை வியாபாரம் மட்டும்தானா? ஏமா அப்படி கேக்குற? இவ்வளவு தூரம் நான் உங்ககிட்ட பேசினதே அதிகம். இருங்க, என்னப்பா இது? காஞ்சிபுரம்ன்ற, சிந்தாமணி என்ற, வைத்தியன்ற, ஐயோ பாதி பசங்க. ஏமா இந்த வீட்டுல இப்படியா பேசிக்கிறாங்க? கடைசி காலத்துல எனக்கு இப்படி ஒரு கெட்ட பேரம். மற்றவங்க என்னை பத்தி தப்பா நினைச்சு அதை பத்தி நான் கவலைப்படுறேன். நான் மகளா மருமகளா நினைச்சிருக்கிற சாந்தி என்னை பத்தி என்ன நினைச்சு உலகத்துல யாருக்குமே துரோகம் பண்ணக்கூடாது. அதுலயும் கட்ட மனைவிக்கு துரோகம் பண்றது மனுஷனே இல்லம்மா, மனுஷனே இல்லை. குழந்தை போயிட்டு கிளம்புடி. எதுக்குமா? உங்க பெரியப்பா வக்கீல வரவழைச்சிருக்காரு. குழந்தையோட போய் நின்னா உனக்கு ஏதாவது பிரயோஜனப்படும். சீக்கிரம் வாடி. பின்னாடி உள்ள எல்லாரும் ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. நீ எங்க அவசரமா போற? வக்கீல் வந்திருக்காரு, நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கீங்க, வாங்க போகலாம். என்னது? வக்கீல் வந்துட்டாரா? பெரியப்பா, உங்க பேத்திய பாருங்க பெரியப்பா, உங்களை மாதிரி இருக்குன்னு சொல்லுடி. ஆமா பெரியப்பா. என்னையும் கொஞ்சம் பாருங்க. வயசு வந்த பொண்ணையும் வகையில்லாத பிள்ளையும் வச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ தூக்கி வளர்த்த பொண்ணு, நிக்க நிழல் இல்லாம தவிக்கிறேன். நீ அது கொஞ்சம் மறந்துடாதன்னு. வக்கீல்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எல்லாம் வெளிய போங்க. அண்ணா உத்தரவு. போங்க வெளிய போங்க. ஏதாவது ஒண்ணு வந்து ஒத்துக்கீங்க. போங்க போங்க. நீங்க வாங்க. பெரியவங்க இருக்கலாம், அது சம்பந்தப்பட்டவங்க இருக்கலாம், என்ன மாதிரி இல்லன்னு கல்யாணி ஒன்னையும் தான். நீங்க வக்கீல் கிட்ட தனியா பேசுங்க. நீங்க இருக்கியா? ஆமா, நான் வெளியில இருக்கேன். அவங்க வீட்டுல வேற வேலையே இல்லையா? ஏன் இங்கே நிக்கிறீங்க? நானும் வந்துட்டேன். திருப்தியா? அண்ணா வக்கீல் கிட்ட தனியா தானே பேசணும்னாரு. நடு அண்ணனுக்கு அங்க என்ன வேலை? அது என்னமோ பெரியப்பாவுக்கு செக்ரட்டரி மாதிரி அப்பா. அவர் வீட்டுல ஒண்ணும் தப்பு இல்ல. அவர் ஒண்ணு செக்ரட்டரி இல்லடி, கலெக்டருக்கு பியூன் மாதிரி. கல்யாணி என்ன 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 கல்யாணி? பரிமாறவங்க அவங்க ஆனா இருந்தா கடைசி பந்திலையும் உட்காரலாம், மொத பந்திலையும் உட்காரலாம். உங்க புருஷன் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு பிரச்சனை இல்ல. எங்களுக்கு அனுப்பிட்டா எனக்கு தெரியுமே. சும்மா இருக்கா? யாரு அண்ணன் பக்கத்துல இருந்தா அண்ணா நம்ம சேவல் அண்ணன் தெராசு மாதிரி நியாயமா தான் நடப்பாரு. ஏன் எல்லாம் இப்படி கூச்சல் போடுறீங்க? அலாபலத்துல ஈ வைக்கிற மாதிரி ஒரு சேவலை சுத்தி இத்தனை பேரா? அவரை சுத்தி எத்தனை பேர் இருந்தா உங்களுக்கு என்ன சார்? மாமா என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கத்தான் நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். அண்ணன் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாரா? போட்டியில என்னங்க கொலைகேஸ்? எங்களுக்கு கொலைகேஸ் வேண்டாம் சார். மாமா இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு அதை சொல்லுங்க, அது போதும். ரொம்ப உரிமை உள்ளவங்களுக்கே கிடைக்குதோ இல்லையோ அப்படின்னா இது சேவலோட சுயார்ஜிதம். சொந்தமா பாடுபட்டு சம்பாதிச்ச சொத்து. அவர் தர்மத்துக்கு கூட எழுதி வைக்கலாம். ஏன் எல்லாம் இப்படி அவசரப்படுறீங்க? இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு எல்லாரும் இந்த ஹால்ல கூடுங்க. அவரே நேர்ல வந்து எல்லாம் சொல்லுவார். 4 மணியா? எல்லாரும் ஹால்ல கூடணுமா? உங்க அண்ணன் என்ன பப்ளிக் மீட்டிங்கா நடத்துறாரு? அண்ணியரே, அதுக்குள்ள சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு சொல்லிட்டா எப்படி? நாமெல்லாம் நல்லா நடந்திருந்தா நம்மள மறந்துட்டா தர்மத்துக்கு எடுத்து போகுது அண்ணன். அவங்க என்ன கல்ல வச்சு மூடும் பொழுது எனக்கு பாதி நினைவு தான் இருந்தது. அவங்க பேசிக்கிட்டதுல இருந்து என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கணுவங்க நம்ம சொந்தக்காரங்கன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மயக்கம் தெரிஞ்சு மேல வரும்போது எனக்கு பக்கத்துல ஒரு பொருள் கிடந்தது. அது என்னன்னு பார்த்தா ஒரு மணி பர்ஸ். கஷ்டப்பட்டு கிணத்துல இருந்து மேல வந்து அந்த பர்ஸை பார்த்தா அதுல ஒரு போட்டோ இருந்தது. அதை எடுத்து நேரா போலீஸ் போகலாம் நினைச்சப்பா. ஆனா
சொத்துக்காக என்னையே கொலை பண்ண நினைச்சவங்க சீரியஸா இருக்கிற உங்களை என்ன பண்ணுவாங்களோன்னு பயம் வந்துருச்சு. அதனால நேரம் இங்க வந்துட்டேன்ப்பா. வேண்டாம், நான் தான்ப்பா உங்க பிள்ளை சுந்தரம். சுந்தரம் ஹாய் சாந்தி. S stands for studies and also for Santi. தம்பி சுந்தரா, எதுக்காக நான் தான் உயிரோட இருக்கேன். வந்ததுதான் வந்து தொலைச்சேன், ஒழுங்கா வந்து தொலைக்க கூடாது. வப்பாட்டி மகன் நான் சொல்லிட்டு வருவாங்க. அது இல்லப்பா, சந்தேகப்பட்ட சொந்தக்காரங்களே நானே கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக வைத்தியம் பேர் வச்சுக்கிட்டு இல்லாத தொடர்பை சொல்லிட்டு வந்தேன். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் சுந்தரம்னு ஒருத்தன் தான். இதுல இன்னும் பல பயங்கரங்கள் இருக்குன்னு சந்தேகப்பட்ட நான் பொறுமையா இருந்து அந்த டூப்ளிகேட் சுந்தரத்தை கண்காணிக்க ஆரம்பிச்சு. ஆல்பர்ட் என்ன இது? ஆல்பர்ட்டாவது ஆம்லெட்டாவது? ஆல்பர்ட் இங்க இருக்கா? என்ன எல்லாரும் சேர்ந்து பழப்பறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சிங்காரம், யாரா நீ? என் பேரை சொல்லி கூப்பிடுற. யாரா? நான் தான் ஆல்பர்ட் சுந்தரம். இந்த வீட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்ட அப்பாவி. நீயும் ஆல்பர்ட் சுந்தரமா? அப்ப இவன் யாரு? முதல்ல வைத்தியம் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சானே அந்த ஒரிஜினல் வைத்தியம். இவன் வைத்தியா? ஆமா. நானும் சோபியா போட்ட திட்டத்தை எப்படியோ சேவ் பண்ணி இந்த போலீஸ காட்டி கொடுத்துறேன்னு மிரட்டி இப்ப ஏன் இடத்துல அவன் இருக்கான். ஆமா, இது நம்ம குடும்பத்துக்கு ஒரு விரோதி தான். மிஸ்டர் ஆல்பர்ட், நான் யாருக்குமே விரோதியா இருந்ததில்லை. எந்த விரோதத்தை வச்சு என்ன வஞ்சம் தேக்க பார்த்தாங்கன்னு எனக்கு புரியல. சின்ன பிள்ளைங்களுக்கு கதை சொல்ற மாதிரி இருக்குது. எந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இவன் சொல்றது உண்மையான நம்புறது? பதறாதீங்க, எல்லாம் சாட்சி வந்தா சரியா போயிடும். யாரு? அவன் தான்ப்பா மாயாண்டி. என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணவன். அவன் நேராத நாளே கிடையாது. சித்தப்பாவும் காரணம் செஞ்ச உதவியாலதான் அவனை ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சது. மாயாண்டி, அறுவாதியா சொல்றேன், என்ன நடந்ததுன்னு அண்ணங்கிட்ட வந்து காலில் வந்து சொல்லு. ஐயா, முந்தா நாள் இவர் பார்பர் ஷாப்புக்கு மணிக்கு அறுத்துட போறியா? நாடகத்துக்கு கொஞ்சாப்பா. இந்த சுந்தரம் ஒரு போட்டோ ஒண்ணு கொடுத்தான், அவனை இன்னும் கண்டே. அந்த நாடகத்துக்கு வந்தியா? ஏன் நக்கற நீ? அவன் போட்டோவை கொடுத்துட்டான், அந்த ஆளை என்ன கண்டுபிடிக்க வேணாமா? அண்ணன் கிட்ட எவ்வளவு வேலை இருக்குது. நாடகம் நீ பார்த்து ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு படுற தூங்குறதுக்கு. என்ன நீ நாடகத்திலேயே இருக்க? தேடிக்கிறமே அருவு கட்டவன ஒண்ணு சீட்டு இல்லன்னா சொல்லு. தேடிக்கிட்டு போட்டோ வச்சுக்கிட்டேன். போட்டோக்காரன் பாரு. யாரு போட்டோக்காரன் பாரு? அதே ஆளு. அவன்தான் பாரு, அவன்தான் பாரு, அதோ பாரு, அவன்தான் பாரு, அவன்தான் பாரு, அவன்தான் தேடிக்கிட்டமே. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்து என்னத்தான் சந்தேகப்படுறாங்கன்னு தெரிஞ்சது. நான் பாதியில ஓடி வந்து உன்னை வெளியே வராதேன்னு சொன்னேன்ல. ஏன்டா அவங்க கண்ணில் பட்ட? சுந்தரமா வந்த அந்த ஆல்பர்ட் பையன் என்னடான வீட்டுல உட்காந்துச்சு டைவர்ஸ்னு கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். சரி, நீ உடனடியா அங்க போய் அவன் அங்கேருந்து வெளியே இந்த பணத்தை வச்சுட்டு நீயும் தலைமறைவா போயிடு. இன்னும் 6 மாசத்துக்கு நமக்குள்ள எந்த தொடர்பும் வேண்டாம். சரிங்க, நீங்க போங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன். அவரமும் சரியா பண்ணிக்காம துட்டையும் கொடுக்காம வந்துட்டீங்களே. துட்டு வேணுமா? துட்டு வேணுமா? வர வேண்டாம். பாத்தியாப்பா, நாயத்தை பாத்தியா? அர்த்தம் போடாதே. இல்ல தீபாவளி கோரி மாதிரி அர்த்தம் மாதிரி அர்த்தம். இத்தனையும் மாப்பிள்ளை சொல்லித்தான் நான் செஞ்சேன். அவருக்கு அக்கா அத்தான பொண்ணு இல்ல. அங்க பாரு,
என்னடா இதெல்லாம்? அன்னைக்கு உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தப்போ இதே மாதிரிதான் என் காலில் விழுந்தீங்க. என் மனப்பூர்வமா நீங்க 16 பெற்று பெருவாழ் வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணி. ஆனா இன்னைக்கு ஒரு அற்ப சொத்துக்கு ஆசைப்பட்டு பஞ்சமா பாதகன் ஆயிட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா மாப்பிள்ள? என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் செஞ்ச குத்தத்துக்கு என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த தண்டனைக்கெல்லாம் பெரிய தண்டனையா என்னை இத்தோட மன்னிச்சு அனுப்பிச்சிட்டீங்களே மாமா. இனிமே நான் மனசரிய எந்த தவறும் செய்ய மாட்டேன் மாமா. ஆல்பர்ட், எதுக்காக ஆசைப்பட்டு இந்த அக்கிரமத்தை அநியாயத்தை பண்ணீங்களோ அதுக்காகவே வெற்றி பெற சொல்லி வாய மூணு வக்கீல பார்த்த உடனே வாய புலந்துட்டீங்களே. நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எழுதி கொண்டாச்சுங்க. சாந்தி சுந்தரத்துக்கும் என்ன அண்ணன், சாந்திக்கும் சுந்தரத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன். எல்லாரும் எழுந்து நடத்தி கொடுத்துட்டு அவங்க அவங்க பங்கு வாங்கிட்டு போய் சேருங்க. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், சொத்து சேர்த்தவன் பின்னால சுத்துறதும் அதுக்கு சொந்தம் கொண்டாடுறது நல்லதில்லை. சொத்து சேர்க்க ஆசைப்படலாம், ஆனா அதை சுயமா சம்பாதிக்கணும். விசுவாசம் இல்லாத உறவு வீடு வசந்தம்.